ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம் ஃபுல்லாகவே. போன வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒன் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் மெனி ஒன் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். பாருங்கள், மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துக்குவோம். டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A function f from a to b is called many one function if two or more elements of a have same image in p. அதாவது எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. அந்த மாதிரி போகும்போது அதில் வந்து ஏல இருக்க எலமெண்ட்ஸ், அதாவது 2 or more எலமெண்ட்ஸ்க்கு வந்து பியில் வந்து சேம் இமேஜ் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் மெனி ஒன் ஃபங்க்ஷன். இப்போ ஏனா டொமைன், பி வந்து கோடொமைன். டொமைனில் இருக்க அதாவது எலமெண்ட்ஸ் இருக்குமா, அந்த எலமெண்ட்ஸில் வந்து 2 or more, அதாவது 2 இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள எலமெண்ட்ஸுக்கு வந்து பியில் வந்து எல்லாமே என்னது, அதாவது அந்த மாதிரி 2 or more எலமெண்ட்ஸ்க்கு வந்து பியில் ஒரே ஒரு இமேஜ் இருக்கும், சேம் இமேஜ். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிய வைக்கணும்னா பாருங்கள், இருக்குன்னு பாருங்கள். ஏ செட், இது பி செட், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகுது. ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 எப்படி இருக்கா? அதாவது இப்போ 2 or more எலமெண்ட்ஸ், நான் வந்து 2 எலமெண்ட்ஸ் மட்டும் கூட எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 1க்கும் இந்த 2க்கும், சரியா? இல்லைனா 3 கூட எடுத்துக்கிறேன். 3 எலமெண்ட்ஸ். 4 வந்து 9 போகுது, 5 வந்து 10 போகுது. இந்த மாதிரி 2 இல்லைன்னா 2க்கு மேலே இந்த எலமெண்ட்ஸுக்கு வந்து பியில் வந்து 7ன்ற ஒரு சேம் இமேஜ், இந்த 3 எலமெண்ட்ஸுக்குமே சேம் இமேஜ் வந்திருக்கா, இதுதான் மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதுதான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த டெஃபினிஷனில். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்ட் மெனி ஒன் ஃபங்க்ஷன் இஃப் 2 or more elements of a have same image in p. இன் அதர் வேர்ட்ஸில் சொல்லலாம்னா இப்படி ஷார்ட்டாக சொல்லலாம். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்ட் மெனி ஒன் இஃப் இட் இஸ் நாட் ஒன். இது வந்து இதுதான் ப்ராப்பர் டெஃபினிஷன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த எஃப்ன்றது நாட் ஒன்னாக இருக்காது. ஒன் கண்டிஷனாக என்ன, ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும், சரியா? அதுதான் நம்ம ஒன் கண்டிஷன். அதாவது வேலை இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, எல்லா எலமெண்ட்ஸுக்குமே இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் எப்படி இருக்கணும், ஒரே டிஸ்டிங்க்டாக இருக்கணும். அதாவது டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ்க்கு டிஸ்டிங்க்ட் இமேஜ் இருக்கணும். அதுதான் ஒன் கண்டிஷன். அப்படி இருக்கும்போது இது மெனி ஒன் ஃபங்க்ஷனில் வராதுல, அதுதான் இஃப் இட் இஸ் நாட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதர் வேர்ட்ஸில் இதுதான் ப்ராப்பர் டெஃபினிஷன். ஓகேவா? இது இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா இங்கே பாருங்கள், அவங்களே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே தேட்டர் காம்ப்ளெக்ஸ், ஒரு தேட்டர் காம்ப்ளெக்ஸில் வந்து ஒரு 3 ஃபிலிம்ஸ் வந்து ஓடுது. ஓகேவா? அது என்ன சொல்கிறாங்க, F1 F2 F3. இது 3 ஃபிலிம்ஸோட நேம் வச்சுக்கோங்க. F1ன்ற ஃபிலிம், F2 F3. இதில் வந்து 7% ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. ஒரு 7% இருக்காங்க. 7% வந்து P1 to P7 அதாவது அந்த தேட்டருக்கு வராங்க. அரைவ் அட் த தேட்டர் அண்ட் பை டிக்கெட்ஸ், அந்த பார்க்குறதுக்கு வந்து டிக்கெட்ஸ் வாங்குறாங்க. இதில் வந்து கண்டிஷனாக, இஃப் த செலெக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் இஸ் கன்சிடர் அஸ் எ ரிலேஷன் தென் திஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் விச் இஸ் மெனி ஒன் சின்ஸ் மோர் தென் ஒன் பர்சன் மே சூஸ் டு வாட்ச் த சேம் ஃபிலிம். அதில் வந்து 7 பேர் வராங்கன்னா அந்த 7 பேரில் வந்து அதிகமாக, அதாவது ஒரே ஃபிலிம் வந்து 3 ஃபிலிம் தான் போகுது. இந்த 3 ஃபிலிமுக்கு வந்து 3 பர்சன் மட்டும் போக மாட்டாங்க, அப்படி இல்லை. ஒரு ஃபிலிமுக்கு வந்து ஒரு 3 பேர் போடலாம். இதுக்கு வந்து ஒரு செகண்ட் ஃபிலிமுக்கு வந்து ஒரு 2 மெம்பர்ஸ் போகலாம். தேர்ட் ஃபிலிமுக்கு வந்து ஒரு 3 மெம்பர்ஸ், அந்த மாதிரி போகலாம். ஓகேவா? அதுதான் இங்கே டயக்ராமில் சொல்லியிருக்காங்க. பர்சன் வந்து நமக்கு என்னது, 7% இருக்காங்க. ஃபிலிம் வந்து 3. இதில் வந்து ஃபிலிம் 1க்கு வந்து எத்தனை பர்சன் போயிருக்காங்க, 1 2 3 போயிருக்காங்க. அதுமாதிரி 2க்கு வந்து 2 போயிருக்காங்க, 3க்கு வந்து 2 போயிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து 2 or more ஃபிலிம் மோர் எதுக்குது, F1க்கு தான் 2 or more, அதாவது 2க்கு மேலே வந்து பார்க்குறது வந்து ஃபிலிம் 1. இதுதான் மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறாங்க, சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, டெஃபினிஷன் பாருங்கள். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் செட் டு பி ஆன் டு ஃபங்க்ஷன் இஃப் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு த கோடொமைன் ஆஃப் எஃப். இதில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒன்றா என்னென்னு பார்த்தோம், டிஸ்டிங் எலமெண்ட்ஸ்க்கு டிஸ்டிங் இமேஜ் இருக்குன்னு பார்த்தோம். மெனி ஒன்னா 2 or more எலமெண்ட்ஸ்க்கு வந்து பியில் வந்து சேம் இமேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து ஆன் டு ஃபங்க்ஷனில் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா, ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல்னு சொல்கிறோம். இதில் மீன் என்னென்னா, டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே கோடொமைனில் இமேஜ் இருக்கும். அதே மாதிரி கோடொமைனில் இருக்க எல்லா இமேஜுக்குமே டொமைனில் வந்து ப்ரீ இமேஜ் இருக்கணும். அதுதான் ஆன் டூ அப்படின்றலாம். இன்னும் டயக்ராமில் சொல்லணும்னா பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுலேயே கூட ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து கால்ஸ், ஒரு 5 கால்ஸ் இருக்குது. என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் எ மொபைல் ஃபோன் அசியூம் தட் தேர் ஆர் 3 பர்சன் இன் த காண்டாக்ட். அதாவது நம்ம மொபைல் ஃபோனில் வந்து 3 காண்டாக்ட் இருக்காங்க, சரியா? 3 காண்டாக்ட் இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அதில் கண்டிஷன் என்ன, இஃப் எவ்ரி பர்சன் இந்த காண்டாக்ட் ரிசீவ்ஸ் ஏ கால். அதாவது அதில் இருக்கிற அந்த எவ்ரி பர்சன், நம்ம காண்டாக்டில் இருக்க எல்லா பர்சனுக்குமே ஒரு கால் வந்து ரிசீவ்ஸ் ஆயிருக்கும், சரியா? தென் த ஃபங்க்ஷன் ரெப்ரசென்டிங் மேக்கிங் கால்ஸ் வில் பி ஆன் டு. அந்த காலை தான் நம்ம வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, மேக்கிங் கால்ஸ், அந்த கால் மேக் பண்ணுறாங்க, ரெப்ரசென்டிங் மேக்கிங் கால்ஸை தான் ஆன் டூன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே டயக்ராம் என்ன பண்ணுறாங்கன்னா, கால்ஸ் வந்து ஒரு 5, நம்ம பர்சன் வந்து 3 பர்சன் வந்து நம்ம காண்டாக்டில் இருக்காங்க. கால்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 கால்ஸ் வந்திருக்கு. அந்த 5 கால்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். பர்சன் 1க்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு, பர்சன் 2க்கு வந்து 2 கால்ஸ் வந்திருக்கு, பர்சன் 3க்கு வந்து 2 கால்ஸ் வந்திருக்கு, சரியா? ஆனால் எல்லா பர்சனுக்குமே கால்ஸ் வந்திருக்கு. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இது P3க்கு வந்து கால் வரலன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. எல்லாத்துக்குமே இங்கே வந்து பாருங்கள், இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்குமே இங்கே இமேஜ் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா இமேஜுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது, சரியா? இது வந்து டொமைனு, இது கோடொமைனு.
உங்களுக்கு இன்னும் ஒரு பேசிக் சொல்கிறேன். இது டொமைனு, இது ஏ செட்னு வச்சுக்கோங்க, இது பி செட்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் போகுதுன்னா இங்கே டொமைனில் டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே கோடொமைனில் வந்து இமேஜ் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்க இமேஜுக்கு எல்லாமே ப்ரீ இமேஜ் இருக்கிறது தான் ஆன்டோ. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதான் ஆன்டோ. நெக்ஸ்ட் பாருங்கள், இன் அதர் வேர்ஸ் எவ்ரி எலமெண்ட் இன் த கோடொமைன் பி ஹேஸ் ஏ ப்ரீ இமேஜ் இன் த டொமைன் ஏ. அதாவது அந்த இருக்கிற அந்த பி செட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஏல வந்து ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேஸ் ஏ ப்ரீ இமேஜ் இன் த டொமைன் ஏ. அதாவது டொமைன் ஏல வந்து ப்ரீ இமேஜ் இருக்குது இங்கே கோடொமைனில் இருக்க எல்லா இமேஜுக்குமே. அண்ட் ஆன்டோ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் யுவர் சர்செக்ஷன். ஓகேவா? இதுக்கு இன்னொரு நேம் வந்து சர்செக்ஷன் சொல்கிறாங்க. பாருங்கள், இது நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஆன் டூ ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஒன்லையும் சரி, மெனு ஒன்லையும் சரி, அந்த கோடொமைனில் வந்து சில எலமெண்ட்ஸ் வந்து ப்ரீ இமேஜ் எல்லாமே இருக்கும். சரியா? ஆனால் ஆன் டூவில் வந்து எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கும். சரியா? இதுதான் வந்து ஆன் டூ கண்டிஷன். செகண்ட் அடுத்து வந்து இன்டூ ஃபங்க்ஷன் பாருங்கள். இந்த ஆன் டூக்கு கூட சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஐ பி வந்து எல் கமா எம் கமா என்ன ரேஞ்ச் வந்து இதில் ரேஞ்ச் வந்து அது எல் எம் என். அப்போ வந்து கோடொமைன் அது ஈக்குவலாக தான். ஹென்ஸ் எஃபிஷியன்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், ரேஞ்ச்னா இங்கேருந்து நம்ம டொமைன்லேருந்து இங்கே போயிருக்கோம்ல ஆரோ, அந்த எலமெண்ட்ஸை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். சரியா? அதை தான் நம்ம ஒன்றும் சரி மெனி ஒன்லையுமே நம்ம ஈஸியாக ஒரு ரேஞ்ச் எப்படி சொல்ல முடியும் பாருங்கள். இதில் வந்து ரேஞ்ச் வந்து ஸ்கிப் பண்ணி தான் சொல்லுவோம். இதில் வந்து ரேஞ்ச் வந்து என்னென்னா இதில் வந்து எல்லாமே வந்துடும். இதில் வந்து ரேஞ்ச் வந்து இந்த டிஎஸ் ஸ்கிப் பண்ணி தான் சொல்லுவோம். சரியா? ஏன்னா இங்கே வந்து ப்ரீ இமேஜ் ஒரு எலமெண்ட்டுக்கும் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன். ஆனால் ஆன் டூவில் வந்து என்னது எல்லாமே இன்க்ளூட், இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போனா இது என்னது கோடொமைனும் ரேஞ்ச் ஈக்குவலாக வந்துருமா? அப்போ பி ஈக்குவல் டு ஆர்னு சொல்லிடலாமா? அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இன்டூ பாருங்கள். இன்டூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோட டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்ட் அன் இன்டூ ஃபங்க்ஷன் இஃப் தர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் பி விச் இஸ் நாட் த இமேஜ் ஆஃப் எனி எலமெண்ட் ஆஃப் ஏ. என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஏலேருந்து பிக்கு வந்து ஃபங்க்ஷன் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் போகுது. பியில் இருக்க தர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட்டுக்கு வந்து விச் இஸ் நாட் த இமேஜ் ஆஃப் எனி எலமெண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து இமேஜ் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரீ இமேஜ். அதான் இங்கே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே கஸ்டமர், இந்த ப்ராடக்ட், இங்கே ப்ராடக்ட்டுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து டெலிவிஷன் ஒரு ஷோரூம் இருக்குது. அதில் வந்து டிவி இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, வாட்டர் ஹீட்டர் இருக்குது, ஏர் கண்டிஷனர் இருக்குது. இப்போ வந்து இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வர கஸ்டமர்ஸ் வந்து வாங்கி தான் ஆகணும் இல்லை. சில ப்ராடக்ட் வந்து ஏர் கண்டிஷனர் வந்து சில அந்த கஸ்டமர்ஸ் வந்து விரும்பாமல் இருக்கலாம். அதில் வந்து இந்த கஸ்டமர்ஸ் வந்து டெலிவிஷன், வாஷிங் மிஷின், வாட்டர் ஹீட்டர் மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து என்னது, இது ஒன்றுக்கு வந்து ப்ரீ இமேஜ் கிடையாது. அப்போ வந்து இது வந்து இன்டூ ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அது வந்து விச் இஸ் நாட் த இமேஜ் ஆஃப் எனி எலமெண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? பாருங்க, இன்டூ ஃபங்க்ஷன் பாருங்கள். ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்ட் அன் இன்டூ ஃபங்க்ஷன் இஃப் தர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் பி விச் இஸ் நாட் த இமேஜ் ஆஃப் எனி எலமெண்ட் ஆஃப் ஏ. அதாவது நம்மளை ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே பியில் வந்து இமேஜ் இருக்கும். ஆனால் பியில் வந்து ஏதோ ஒன்றுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கலாம். அதுதான் இதோட மீனிங். நமக்கு வந்து பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே நமக்கு யூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று வந்து நமக்கு யூஸ் ஆகாமல் இருக்கலாம். அதை தான் வந்து இந்த இன்டூ ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. சரி, அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு இன்னும் உங்களுக்கு கிளியராக சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுதான் இன்டூ ஃபங்க்ஷன். சரியா? ஆன் டூ ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்க எல்லாமே இன்டூ ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அதுதான் தட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் த கோடொமைன் ஈக்குவல் டு எஃப். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ப்ராப்பர் சப்செட், ப்ராப்பர்னா ஈக்குவல் இல்லாமல் ப்ராப்பராக கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும். இப்போ வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஆறு பின்னு வச்சுக்கோங்க. அதாவது பி, இப்போ பி செட் இருக்குல்ல, இதை பி தான் கோடொமைன் நமக்கு. இது வந்து ஆர் வந்து ரேஞ்சு. இது வந்து சப்செட் ஆஃப் இந்த மாதிரி வராது. இது அடிச்சுட்டு என்ன கிடைக்கும்னா நமக்கு ப்ராப்பர் சப்செட்டாக கிடைக்கும். ஈக்குவலாக இருக்காது, ஒரு சப்செட்டாக தான் இருக்கும் ரேஞ்சுன்றது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன் அதர் வேர்ஸ் எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்ட் அன் இன்டூனா அது வந்து ஆன் டூ இல்லாமல் இருக்கும். ஆன் டூ இல்லாமல் இருந்துச்சுனாலே அது இன்டூ ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறாங்க பாருங்கள். இன் எம் ஹோம் அப்ளியன்ஸ் ஷோரூம் த ப்ராடக்ட்ஸ் டெலிவிஷன், ஏர் கண்டிஷனர், washing machine and water heater were provided with 20% discount as new sale offer. If the selection of the above products by the three customers C1 and C2, C3 is considered as a function, then the following diagram will represent into function அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இங்கே கஸ்டமர் நமக்கு வந்து 3 கஸ்டமர்ஸ் வராங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவிஷன், வாஷிங் மிஷின், வாட்டர் ஹீட்டர், இது ஏர் கண்டிஷனர். 4 ப்ராடக்ட்டில் வந்து இந்த ஏர் கண்டிஷனர் வந்து அவங்க வாங்காமல் இருக்காங்க. அது வந்து யூஸ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இது ஒன்று வந்து யூஸ் ஆகலை, இது 3மே உங்களுக்கு யூஸ் ஆகுது. இது மட்டும் வாங்குறாங்க கஸ்டமர்ஸ். அப்போ இது ஒன்றுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்குது. அப்போ வந்து இதுதான் என்னது நமக்கு இன்டூ ஃபங்க்ஷன். அதான் இங்கே சொல்கிறாங்க. During winter season, customers usually do not prefer buying air conditioner. Sir, air conditioner is not chosen by any customer. This is an example of into function. நம்ம வந்து என்னன்னா விண்டர் சீசனில் வந்து அவங்களுக்கு இது தேவைப்படாது, ஏர் கண்டிஷனர் வந்து தேவைப்படாது. அப்போ வந்து அது வாங்க தேவையில்லை உங்களுக்கு. ஓகேவா? அதான் இங்கே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்டூ ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? அதுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா, இப்போ ஏ செட் எடுத்துக்கிறோம் 1 2 3. அதே மாதிரி பி செட் டபிள்யூ கமா எக்ஸ் கமா ஒய் கமா வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு ஆர்டர் பர் 1 கமா டபிள்யூ 2 கமா வச்சுட்டு 3 கமா எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு டயக்ராம் பாருங்கள். 1 2 3 இருக்கா? இதில் வந்து டபிள்யூ எக்ஸ் இஜெட் வந்து அரோ பேருக்கு ஒய்க்கு மட்டும் போகல. அப்போ வந்து இந்த ஒய் எலமெண்ட் வந்து யூஸ் ஆகலை. சரியா? ஏ செட்டுக்கு வந்து யூஸ் ஆகலை. ஸோ அதனால் இது இன்டூ ஃபங்க்ஷன்.
அதான் இங்கே சொல்கிறாங்க ரேஞ்சுன்றது என்னது WXZ. அப்போ வந்து பிலேருந்து சப்செட், அது ப்ராப்பர் சப்செட்டாக இருக்குது. F is an into function. இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன, y belongs to B is not an image of any element in P. இந்த ஒய்க்கு வந்து ஏல வந்து எந்த ஒரு இமேஜும் கிடையாது. சரியா, நாட் அன் இமேஜ் ஆஃப் எனி எலமெண்ட் இன் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். பைஜெக்ஷன் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு தியரியாக கொடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் ஒன்றுமே கிடையாது. இந்த பாருங்கள் ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஏபிசிடி வந்து இஜெட் வரைக்கும் போட்டு இதே வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒவ்வொன்றுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா, இதில் வந்து என்ன பைஜெக்ஷன் சொல்கிறாங்கன்னா, இஃப் ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் போத் 1 1 and on 2 then if is a பைஜெக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஒன்றுனா என்ன, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கும். ஆன் டூனா என்னென்னா, அந்த பி செட் இருக்குல்ல, அந்த கோடொமைனில் வந்து இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். சரியா, இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இது எம்டி கிடையாது, இது வந்து டூப்ளிகேட் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ பாருங்கள், இப்போ ஏக்கு நேரம் டி இருக்குது, பிக்கு நேரம் இ இருக்குது, சிக்கு நேரம் எஃப், டிக்கு நேரம் ஜி, ஈக்கு நேரம் கட்சி, எஃப்க்கு நேரம் ஐ. இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட்டாக அது வந்து பேராக இருக்குது. இன்னொன்று எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்குது, ப்ரீ இமேஜ் இருக்குது. சரியா, இதுதான் பைஜெக்ஷன். இதுதான் சொல்லியிருக்காங்க இந்த தியரியில். அதை தான் இதில் இப்போ நான் வேர்டில் சொன்னது தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சம் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கம்பேரிஷன், இந்த டெஃபனிஷன் எல்லாமே அகைன் வந்து உங்களுக்கு கம்பேரிஷனோட இன்னும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.